Hey guys, welcome back to channel. Hope you all are doing good. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் நல்ல சூடானதும் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து இதில் 2 பட்டை 3 கிராம்பு 3 ஏலக்காய் 1 ஸ்டார் அனிஸ் 2 பே லீவ்ஸ் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த அளவு வதங்கினதும் ஒரு 1/2 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நான் 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இன்கேஸ் நீங்கள் நார்மல் ரைஸில் குக் பண்ணுறதா இருந்தால் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கொதி வந்ததும் வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இப்போவே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு விசில் வந்ததும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்மளோட தேங்காய் பால் சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் பால் சாதம் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் உங்கள் வீட்டில் செஞ்சால் குழந்தைங்க முதல் பெரியவங்க வர கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.